வல்லமையுள்ள தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. குழந்தையாய் பிறந்த இந்த இயேசு வல்லமை உள்ளவராக வெளிப்பட்டார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அவருடைய கிரியைகளிலே வல்லமை இருந்தது. செங்கடலை 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின வல்லமை. செத்து 4 நாட்களாய் நாறி கிடந்த லாசருவை வெளியே வாய்ந்து சொல்லி உயிரோடு எழுப்பின அவருடைய வல்லமை. இயேசு மரித்தார். சாத்தான் நினைத்தான் இதோடு இயேசுவின் கதை முடிந்தது என்று சொல்லி. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே அவரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நமக்கு இரட்சகராக அவர் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களையும் கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவார். அவருடைய நாமம் எல் ஷடாய். கர்த்தர் உங்களுக்கு வல்லமை